பேருக்கும் இனி ஒரே அடையாளம் தான். அது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒரே அடையாளம் தான் இனிமேல் இருக்கணும். தமிழ் வணக்கம் அனைவருக்கும். புது சரித்திரம் இனி பிறக்கும். போர் துவக்கம் யார் தடுக்கும்? இது நடவென நடக்கும். பறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும். இனம் விடுதலை இணை சுவைக்கும். ஒளி நிரந்தரம் என நிலைக்கும். இல்லாமல் போராடு நில்லும் வரை, இல்லாமல் செல்லும் வரை, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை. வகை வகை வாகை வெற்றி தமிழ் வாகை, யானை 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 இது இரட்டை போர். நான் வரேன். என்னை பார்க்குற குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்குமான ஆளா தான் இருப்பேன். தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் கட்டுப்பாட்டோடு உரட்சி செய்து போர் யானையின் பலம் கொண்டு வரும் 2026 வெற்றி வாகை கூட வரும் எங்கள் தளபதியின் அன்போடும் அனுமதியோடும் போர் களத்தில் முன்வரிசையில் இருக்கும் போர் வீரர்கள் எப்படி தம் அரசனை வெற்றி பெற வைக்க விடாமுயற்சியுடனும் மன உறுதியுடனும் போரிட்டு வெற்றி பெற செய்வார்களோ அதே போல் வரும் 2026 எங்கள் தளபதியை தேர்தல் முடியும் வரை வெற்றி பெற செய்யாமல் விடமாட்டேன், தீவிரமாக உழைப்பேன் என்ற வெறியுடன் இருக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் அவர்களின் வழிகாட்டுதலுடன் இன்று நம் வெற்றி கழகத்தில் இணைய வந்திருக்கும் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்களே, நகராட்சி தலைவர்களே, பேரூராட்சி தலைவர்களே, ஊராட்சி தலைவர்களே, வார்டு உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் தளபதியின் சார்பாகவும் தலைமையின் சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். இப்ப என்ன அடையாளம்னா, ஒருத்தருக்கு பேர், என் பேர் விக்னேஷ்னா அது ஒரு அடையாளமா இருக்கும். சிலருக்கு அவங்களோட தெரு அடையாளமா இருக்கும். சிலருக்கு அவங்களோட ஊர் அடையாளமா இருக்கும். சிலருக்கு ஜாதி அடையாளமா இருக்கும், மதமும் அடையாளமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இங்க வந்திருக்க நம்ம அத்தனை பேருக்கும் இனி ஒரே அடையாளம் தான். அது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒரே அடையாளம் தான் இனிமேல் இருக்கணும். அதுவே நம்ம லட்சக்கணக்கான உறவுகளை நம்மோட இணைக்க வல்லமை கொண்டது, ஆற்றலும் கொண்டது. ஏன்னா இந்த மாதிரி எந்த அடையாளமும் வேண்டாம், தளபதிங்கிற எங்களுக்கு ஒரு அடையாளம் போதும் அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க கோடிக்கணக்கான பேர் விருப்பப்படுறாங்க. அந்த கோடிக்கணக்கான பேரோட அடையாளத்துல நம்மளும் கலந்துக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள்னா சும்மா எல்லாத்துக்குமே இருப்பாங்க. பட் ஆனா ஒவ்வொருத்திலையும் அர்த்தத்தோட நம்ம தளபதி இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணரசி, பேரரசி, வீரமங்கை வேலுநாச்சியாரோட வீரத்தை கையில வாங்கி கல்வி தொழில் வளர்ச்சிய தன்னுடைய ஆட்சி காலத்துல சிறப்பாக தந்த சீர்திருத்த சிற்பி, படிக்காத மேதை காமராஜர் அவர்களோட வழியில பெண்ணுரிமை, பெண் சுதந்திரம், பெண் கல்வி என்ற பெரியாரோட கொள்கையிலையும் சம உரிமை, சமூக நீதி என்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் வழிகாட்டுதலுடனும் மன உறுதியுடன் போராடினார் வெற்றி நிச்சயம் என்ற அஞ்சலி அம்மாளையும் நம்ம கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள கழகம் தான் நம் தமிழக வெற்றி கழகம். இன்னொன்று, நம்ம தளபதி சொன்ன மாதிரி பெண்களை கொள்கை தலைவராக கொண்ட இந்தியாவிலேயே நம்ம கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறதை இங்க நம்ம பெருமையோட சொல்லிக்கணும். சும்மா பேசி பார்த்துடலாம், அப்பதான் எதிர்காலத்தில் இதே மாதிரி மேலே பேசி
அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு எல்லாம் தடுத்து ஒரு அடையாளத்தை கொடுத்ததுக்கு என்னோட வாழ்நாள் முழுவதும் தளபதியோட காலடியில தான் இருக்கணும். ஏன்னா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த அடையாளம்? எத்தனையோ கோடீஸ்வரங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு ஆதரவு கிடைக்கலன்னு காத்துட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு 35 வயசு பையனுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கும்போது 20 வருஷமா தளபதி கூட இருந்தா இந்த மாதிரி ஒரு இடம் வருங்கிறத நீங்க என்ன பார்த்து உணர்ந்துக்கலாம். அதே மாதிரி தளபதியை தொடர்ந்து பின்பற்றுங்க. உங்க எல்லாத்துக்கும் நிச்சயமான ஒரு வளர்ச்சி வர 2026க்கு அப்புறம் கட்டாயம் இருக்குங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுக்கரை, மதுக்கரை ஒன்றியம் நகரம். இந்த மதுக்கரை ஒன்றியம் நகரங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா கிணத்துக்களவோட இதய பகுதி. இந்த மதுக்கரை ஒன்றியம் நகரம் தான் நம்மளோட தொகுதியில யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு பவர் என்ன இருக்குன்னா அந்த மதுக்கரை தொகுதி. அப்பேற்பட்ட மதுக்கரை தொகுதியிலிருந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இங்க வந்து எனக்கு தெரியும் சில டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட எல்லாம் சில பேர் வந்திருக்காங்க, நான் பார்த்தேன். எல்லாத்துக்கும் தெரியணும்னே சொல்றேன். இந்த கிணத்துக்கடவு தொகுதி வர 2026ல தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கக்கூடிய தொகுதியா இருக்கும். ஏன்னா நான் சும்மா சொல்ல, இந்த மதுக்கரை தொகுதியில மதுக்கரை ஒன்றிய நகரத்துல சுமார் அப்ராக்சிமேட்டா சொல்றவங்க ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா இன்னைக்கே 60,000க்கு மேல தளபதி கட்சியில இணையும் நம்மளை கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்மளால அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ண முடியல. இப்போ உறுப்பினர் கார்டுக்காக நிறைய போன் வருது. இன்னைக்கு கூட சில பேர் வந்திருக்கலாம், நான் நேரா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது யாரும் கை அவங்களாம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு உறுப்பினரை சேர்த்தணும்னா வீடு விட போய் எங்க கட்சியில வரோம் என்ன சேர்த்திக்கோங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம கட்சிக்கு தான் என்ன வரங்க என்ன எப்படியாவது சேர்த்திக்கோங்க ஒரு கட்சி என்னன்னா தமிழ்நாடு வெற்றி கழகம் தான் அப்படிங்கிறது ரொம்ப அதிசயம், ரொம்ப அதிசயம். இப்படி ஒரு மாநாடு நம்ம வாழ்ந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு 10 விசா கொடுக்கல, சாப்பாடு வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்கல, தண்ணி கிடைக்கிறதுக்கு சிரமமா இருந்துச்சு. இப்படி ஒரு மாநாடை யாராவது சொந்த பணம் கொடுத்து போய் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? நடந்தது எப்போனா எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்படி ஒரு மாநாடு நடத்தின வரலாறு நம்ம தளபதிக்கு மட்டும்தான் கிடைச்சது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெருமை இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம் தளபதி. அந்த அடையாளத்தை வர 2026ல மிக பெரும்பான்மையுடன் தமிழ்நாட்டு அரசியல்ல புதிய வரலாற்றை படைக்கிற அரசியலா தேர்தலா வர 2026 இருக்கணும். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கூட்டு உழைப்பு ரொம்ப முக்கியம் தான், கூட்டு உழைப்பு ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் தனி மனித உழைப்பு. ஒவ்வொரு தனி மனித உழைப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தணும்னா கூட்டு உழைப்போட மிகப்பெரிய உழைப்பா இருக்கும். இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் நான் ஒன்றிய நிர்வாகியாகவோ பகுதி நிர்வாகியாகவோ மாவட்ட நிர்வாகியாகவோ நீ பார்க்கவே மாட்டேன். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் சேகரன் தனி, முத்துக்குமார் தனி, விமல் தனி, ரமேஷ் தனி, உமாபதி தனி, இப்படிதான் பார்ப்பேன். ஏன்னா இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவராக தான் வேலை செய்யணும், ஒரு தலைவர் கீழே வேலை செய்யக்கூடாது. தளபதி சொன்ன மாதிரி இங்க எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமதான், எனக்கு மேல இருக்கு, நம்ம யாரையுமே அப்படி பார்த்துடக்கூடாது. நானும் அதே மாதிரிதான், நான் தலைவர் அப்படின்னா அது தளபதி கொடுத்தது. நீங்க என்ன அப்படி பார்க்க வேண்டியதே இல்லை. என்னை விட நான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது கூட நான் சொன்னேன், இந்த மாநில ஸ்டேஜ்ல முதல் வரிசையில எனக்கு ஒரு வாய்ப்பு தளபதியும் என்னோட பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்களும் கொடுத்தாங்க. அப்ப நான் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கூட்டத்துல அந்த வேதிகாரை உடைச்சிட்டு விழுந்து மயக்க வர மாதிரி ஒரு பையன் விழுந்தான். நம்ம ஊர்ல இருக்கிற பையன் நினைக்கிறேங்க. விழுந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க தூக்குறாங்க, கொண்டு போய் வெளியே இருக்கு. அந்த பையன் சொன்னாமா, இல்ல அப்படியே படுக்க விடுங்க, கொஞ்ச நேரம் என் தலைவரை பாத்துக்கிறேன். ஆனா அதை வந்து நான் ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் உண்மையான ஆளா அவன் உண்மையான ஆளா? அவன் தான் உண்மையான, அவன் தான் தலைவர், அவன் தான் நம்ம கழகத்துக்கு. அந்த மாதிரிதான் உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். நீங்க எல்லாரும் கடுமையா உழைச்சு எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லாம ஒற்றுமையா நான் இவருக்கு கீழே தான் வேலை செய்வேன், இவருக்கு கீழே தான் வேலை செய்வேன், அந்த மாதிரி எதுவும் இல்லாம நம்மளோட ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள், ஒரே லட்சியம் வர 2026 மட்டும்தான். ஒரு வருஷத்துக்கு எதை பத்தியும் சிந்திக்காம நம்ம நல்லா உண்மை. நான் இன்னொன்று சொல்றேன், நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா
அந்த அம்மா இந்த மாதிரி யார்கிட்டையுமே போய் எங்களை பார்த்துக்கோங்கன்னு கேட்கக்கூடாது, கேட்கவும் விட மாட்டோம். ஏன்னா இங்க இருக்க முதியோர்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குமா, நம்மளோட கட்சியில செயல் வடிவத்துல முதியோர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டமும் நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த 65 வயசுக்கு மேல இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மளோட தாய் தகப்பனாவும் பாட்டி தாத்தாவும் தான் நம்ம பார்க்கணுங்கிறது தளபதியோட உத்தரவு. அதனால நம்ம ஆட்சி அமையும் போது ஒவ்வொரு முதியோரும் அவங்களோட அடிப்படை தேவைகளை நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் நம்மளோட ஆட்சி இருக்கும். அதனால நம்ம கடமையான ஒரு வருஷம் உழைச்சா கண்டிப்பா நம்ம ஆட்சி வரும்போது பொற்கால ஆட்சி சொல்லியிருக்காங்கல்ல, அந்த பொற்கால ஆட்சியை நம்ம 26க்கு அப்புறம் கண்டிப்பா பார்ப்போம். நீங்க வந்துட்டு ஒரு சின்ன ஆலோசனை தான் முடிஞ்சது, அவ்வளோ 2 நிமிஷம். ஒரு சின்ன ஆலோசனை, உறுப்பினர் சேர்க்கையை வந்து நிறைய பேர் நம்மகிட்ட சேரணும்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க எல்லாத்தையும் ஒருத்தர் கேட்பாங்க. நாளைக்கு மதியம் கூட வேற ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம், டீம் கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன். நீங்க என்னன்னா நம்மளோட ஆப் வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல அக்சஸ் பண்ணனால அந்த ஆப்பை நம்ம யூடியூபையே கிராஷ் பண்ணியிருக்காங்க. அதான் ஆப் எப்படி இருக்கும். அதனால அவங்களோட டீட்டெயிலை நீங்க வாங்கிக்கோங்க. ஒரு நோட்ல இங்க வந்திருக்க புதுசா சேர வந்தவங்க கூட அவங்களுக்கு ஒரு நோட்டு, அது நோட்டு போட்டு உங்க பேரு, உங்க அட்ரஸ், உங்க ஆதார் கார்டு, அது ஓட்டர் ஐடி, ஸோ அதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்வர் ஃப்ரீயா இருக்க நேரத்துல உங்களுக்கான உறுப்பினர் கார்டை அவங்களே டவுன்லோட் பண்ணி உங்க நம்பருக்கு அனுப்புவாங்க. இதையே நீங்க உங்க பகுதியில் இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு பிச்சனூர்லயோ வழுக்குப்பாறையோ அரிசிபாளையத்திலயோ, ஸோ இங்க இருக்க நம்ம வெள்ளலூர்லயோ அல்லது ஒட்டக்கால் மண்டபம், மலுமிச்சம்பட்டி, இந்த மாதிரி ஏரியாவில் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம எல்லா பக்கமும் இதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டு வாங்க நம்ம சேரலாம் சொல்றதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரே வருஷம் தான் இருக்கு. அதனால அப்படி யாரை சேரணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் ஆகி அதை கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்ல உறுப்பினர் சேரணும்னு அனுப்புங்க. அதை உறுப்பினர் சேர்த்து அந்த கார்டை அப்டேட் அவங்களுக்கு திருப்பி அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கார்டு இல்லையோ நம்ம வந்து அதை முயற்சி பண்ணி அவங்களுக்கு கார்டு அதை வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி குறிப்பா மாணவர்கள் அதிகமா சேர்த்துங்க, பெண்கள் அதிகமா இணையருக்கு ஆசைப்படுறாங்க. நிறைய பெண்கள் கேட்கிறாங்க, எனக்கு சில போன்ல வரும், ஆனா அவங்களை எப்படி சொல்றதுன்னு தெரியல, யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்றதுன்னு தெரியல. நீங்க உங்க பகுதியை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டீங்கனாலே மேக்சிமம் வந்து அவங்களே உங்களை வந்து பார்த்துருவாங்க. உங்க பகுதியில நீங்க இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம அவங்க எல்லாம் கேட்கறதுன்னா நாங்க எங்க போய் வாங்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர்லயே கிணத்துக்கடவு தொகுதியில தான் 6300 பேர் நம்பரா இருக்காங்க. எங்க டேட்டாவோட போட்டோவோட இருக்கு. அத்தனை பேர் இருக்கும் போதே நான் எங்க தொடர்பு வச்சோம், யார்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா நம்ம இன்னும் கேப் வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கேப்பும் இல்லாம கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்கள் இருக்கு இந்த கிணத்துக்கடவு தொகுதியில. குறைஞ்சபட்சம் 40,000 உறுப்பினர்களை நம்ம சேர்த்தணும். இதுதான் நம்ம டார்கெட்டு. இந்த டார்கெட்டை இந்த ஒரு வருஷத்துல நம்ம முடிக்கணும். அந்த 40,000 பேர்த்தோட போட்டோ டேட்டா எல்லாமே நம்ம இருக்கிறோம். ஃபோன் நம்பரோட அந்தந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் நேரடியாக அவங்களோட தொடர்புல இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பா இந்த ஒரு குறுகிய நாளில் ஏற்பாடு செஞ்ச டிமிட்ரோ அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் அவர்களுக்கு மிக உறுதுணையாக இருந்து கடைசி வரை அவருடைய அனுபவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க நம்மளோட தொடர்ந்து பயணிக்க வந்திருக்கும் அண்ணன் ரஜித்குமார் அவர்களுக்கும், எனக்கு தெரியாததை நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும், நான் தப்பு பண்ணாலும் நீங்களாம் அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய பேரை சொல்லல, அதுக்கு என்ன காரணம் தளபதி சொன்னார் அவர்களே இவர்களே ஏன் சொல்லணும்னு, அதனால அந்த பேர் சொல்ல, அதனால யாரும் தப்பா நினைக்கிறாங்க. முன்னோடி வழிகாட்டி திரு கோவை பாபு அண்ணன் அவர்களை ஓரிரு வார்த்தை பேச உங்கள் சார்பாக எங்கள் சார்பாக வருகிறவர்கள் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த கிணத்துக்கடவு தொகுதி நமது தம்பி வெற்றி சொன்னமான அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். அது கண்டிப்பாக இந்த உறுதியாக இருக்குவேன். ஏன்னா உங்களை பார்க்கும்போது அந்த ஒளி தெரிவிக்கிறது கண்டிப்பாக வந்து ஜெயிப்போம். இந்த சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்து மதுக்கரை ஒன்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். இன்றைய மாலை பொழுதில் இங்கு கூடியிருக்கும் தளபதியின் போர்ப்படை தோழர்களுக்கும் எங்களை கொண்டிருக்கும் மாநில பொதுச் செயலாளர் முஸ்லிம் ஆனந்தன் அவர்களுக்கும் எங்களுடன் தோளோடு தோல் சேர்த்து பயணித்து கோவை தெற்கு மாவட்டத்தை தளபதியின் எஃகு கோட்டையாக மாற்றிய எங்கள் அண்ணன் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் கோவை விக்னேஷ் அவர்களுக்கும் மதுக்கரை நகர ஒன்றியம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவுக்கு வந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகள், நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, ஊராட்சி நிர்வாகிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழே போய் எப்படி சாப்பிட்டு